ஆசிரியர் ஆளுக்கு வருவாங்க, அவங்கள ஏறி படிக்க சொல்றேன், சரியா? சூப்பரா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம நானே ஆடி அது எல்லா புள்ளிங்களையும் படிச்சு கொடுத்துட்டு வந்துடுமா. நான் ஆடுறேன் பாரு. இல்ல தம்பி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ மரத்துல ஏறிட்டு கீழே விழுந்துருவ. அதான் கவிதை சொல்லிருக்கலாம் ஆள் வரும்னு. ஐயோ அண்ணே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சூப்பரா மரத்துல ஏறி வந்துருமா. ஸ்கூல்ல இருக்கிற மரத்துல அப்படியே தொங்கி தொங்கி விளையாடு வந்துடுமா. பயலுலலாம் நான் தான் ஏத்தி விடுவேன். என்னடா சொல்ற? ஸ்கூல்ல உள்ள மரத்துல ஏறுனியா? ஏமடா அப்படி பண்ற? ஐயோ கவிதா, இவன்கிட்ட சொல்லு ஜமாலின்னு. எப்பவும் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். நானும் அதெல்லாம் கட கட கடன்னு ஆடிடுவேன். இப்ப வேணா பாக்கறியா? வேண்டாம்ல தம்பி, எனக்கும் பயமா இருக்கு. நீ கீழே விழுந்துட்டனா? அதெல்லாம் விழ மாட்டேன். என்னடா முடக்கிற? நீ கண்ணு மூடு, உன் காதுல ஒண்ணு சொல்றேன். என்னடா சொல்ல போற? ஏன் கண்ணை திறந்திருந்தா ஐயா சொல்ல மாட்டேரோ? ஐயோ கண்ணை மூடுனே. சீக்கிரம் சொல்லல. ஐயோ அண்ணே, யோசிக்க வேண்டாமா? 1 2 50 தடவை சொல்லிட்டே இரு மனசுக்குள்ள. அதுக்குள்ளேயும் நான் சொல்றேன், சரியா? கோவிட்டோ, நீ சத்தம் போடாத, சரியா? இல்ல தம்பி, வேண்டாம்ல, பாத்துல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சத்தம் போடாம போயிடு, சரியா? சரில. பாத்துல நீ சத்தம் போடாத. ஏழு என்னடா சொல்ல போற? சீக்கிரம் சொல்லல. ஏழு எம்பட்ட நேரம்ல நான் கண்ணை தாடக்க போறேன். 1 2 3. கவிதா, அவன் எங்க போனா? ஆளே காணோம். அண்ணே அண்ணே, நான் எங்க இருக்கேன்? ஏழு ஏன் இப்படி பண்ற? குரங்கு மாதிரி மேல போய் தூக்கி உட்காந்துருக்க. எனக்கு கீழே விழுந்துட போறல தம்பி. யாமலா இப்படி பண்ணுத?
ஏமா எங்க இருக்க? என்னடி இப்பதான் கண்ணு தெரிஞ்சிச்சாக்கும் இவருக்கு? என்ன எங்க இருந்தாரு? இவரை கூட்டிட்டு வந்து நிக்கிற. ஏமா அப்பா வந்தா வாங்கன்னு கேட்டு உட்கார சொல்லி குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. சும்மா தேவையில்லாம பழசெல்லாம் கிளறாத. ஆமா, நாங்க எக்கேடும் கெட்டு போகட்டும் தானே அறுத்து விட்டுட்டு போனாரு. என்னைய வரைக்கும் நானும் பொண்ணும் எப்படி இருக்கான்னு எட்டி பார்த்தாரா? பார்க்கல. இப்ப மட்டும் என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வர? ஏமா சும்மா தேவையில்லாம பேசாத. ஏமா முடிஞ்சு போன விஷயத்த கிளறிக்கிட்டே உட்கார்ந்துருந்தா நல்லாவா இருக்கும்? நானே வர மாட்டேன்னு சொன்ன அப்பாவை வலுக்கட்டாயமா பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா திண்டுக்க மட்டும் பேசிக்கிட்டு இருப்பியா? நான் ஒன்னும் சொல்லலத்தா, இதான் சாக்குன்னு என்கிட்ட எகுறாத. அடியே, நீ பண்ணின பாவத்துக்கு தான் உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தேன். ஆமா, நான் மட்டும்தான் இந்த ஊர் உலகத்திலேயே பாவத்தை பண்ணிவிட்டேன். வேற யாரும் எந்த பாவத்தையும் பண்ணல. ஊரு பூரா நல்லவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. மவளுக்கு மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ள பார்த்திருக்காரு. நல்ல பையனா என்ன ஏதுன்னு விசாரிச்சு கல்யாணத்தை முடிக்கிற வழிய பாரு. சும்மா வீஞ்சிக்கிட்டு இருக்காத. ஆமா, உங்க மவக்காரி அப்படியே நான் சொன்ன உடனே கேட்டுற போறா. வேணும்னா நீங்க சொல்லி பாருங்க. ஏமா இப்படி சலிச்சுக்கிற? கொஞ்ச நேரம் பொறுமையே இரு. அப்பா இப்பதானே வந்திருக்காரு. உனக்கு அப்பா மேல அதிக பாசம்னு எனக்கு நல்லா புரியும். சும்மா வீம்புக்காக சண்டை போட்டுட்டு இருக்காத. ஆமா ஆமா, என் பாசத்தை தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. என்னத்தை இப்ப நான் புரிஞ்சுக்கல? என்னத்தை புரிஞ்சுக்கலங்கிற? இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. ஏமா இங்க நான் ஒருத்தி நிக்கிறேன், உனக்கு கண்ணு தெரியல? உன் புருஷன் வந்த உடனே சாப்பிடுங்கிற. அடியே, 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். அவருக்கு எனக்கும் 1000 சண்டை இருக்கலாம். அதுக்காக வெறுத்து ஒதுக்கிட முடியுமா? உனக்கு என்ன மாராசே? உன் புருஷன் காத்து கிடப்பாரு, நீ அவர் கூட சேர்ந்து தான் சாப்பிடுவம்ப. நீ விஞ்ஞானம் பண்றதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியுமா? அதானே, அப்பாவை பார்த்த உடனே என்ன கலத்தி விட்டுருவியே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன், அதான் சாப்பிட கூப்பிட்டேன். நீயும் வா. நீ சாப்பிடாம அவர் மட்டும் எப்படி சாப்பிடுவாரு? ஓ அது சரி, அப்பாவை சாப்பிட கூப்பிட்டதுக்காக என்ன கூப்பிடுவியா? போய் எடுத்து வை. நானும் சாப்பிடாம போறதெல்லாம் இல்லை. சரி டி, வா. ஏங்க வாங்க. போ வர்றேன். அதானே, ஈஞ்சாம வருவேலாக்கும். எப்பா நான் தான் சொன்னல, அம்மா கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்கும். அம்மாக்கு உங்க மேல தனி பாசம்தான். அனிதாம்மா, எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா கொஞ்ச நாள் தனியா இருந்தாதான் அவ திருந்துவான்னு விட்டு வச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா, வாங்க சாப்பிட. சரிம்மா, வா. இவ முழிக்கிற மொழியே தெரியலையே. ஒரு வேளை அண்ணன் ஒல்லடி இருப்பானோ? டேய், என்னடா முகத்தை மூடிக்கிட்டு என்ன பண்ற? ஏன் திருட்டு முழி முழிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா ஐசம்மா. அனிதாம்மா எங்க? எங்கடா போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? அதான் சொன்னல, கவிதா வீட்டுக்கு நானும் அண்ணனும் போனோம். அதான் உனக்கு தெரியல. பின்ன என்ன திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்க? கவிதா வீட்டுக்கு போனியா இல்ல கவிதா வீட்டு தோட்டத்துக்கு போனீங்களா? இந்த அண்ணன் சரியான உளறுவாயி. எப்படினாலும் இவன் அப்ரூவர் ஆயிட்டு நம்மள மாட்டி விட்டுறான். எப்போ பாரு இவனுக்கு இதே வேலையா போச்சே. இல்லம்மா, அது கவிதா கூட விளையாண்டுட்டே இருந்தோமா, அப்படியே கவிதா தோட்டத்துக்கு போனோமா, அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு வந்துருமா. எப்ப பாரு வாயில வரது புறம் போய். ஏன்டா அப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? எவ்வளவு திமிர் இருந்தா அவ கூட அங்க போய் மரத்துல ஏறி புளியங்காய் பறிச்சிருப்பேன். அம்மா வேண்டாம்மா, தம்பி அடிக்காதம்மா. பின்ன என்னடா அருணு, என்ன சேட்டை பண்றா? மரத்துல ஏறி கைய கால முறிக்கிறதுக்கா? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சொன்னா கேட்க மாட்டான். இனி அவன் கூட சேராத, உன்னையும் கெடுத்துருவான். இந்த அருண் வேலை கூட்டிட்டு போனது தப்பா போச்சு. சரியான ஒளறுவாயி பயந்தாங்கொழி. இப்படி ஒளறி விட்டு இப்போ அம்மா அடிக்காதம்மா அப்படிம்மா. இவனால நம்மளுக்கு ஆறா விழுந்ததுதான் மிச்சம். இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது.
திரும்பிக்கிட்டு நிக்கிற திரும்பிக்கிட்டு இன்னொரு தர அவ கூட சேர்ந்து அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கேயாவது சுத்து மரத்துல ஏறுற மட்டையில ஏறன்னு அப்புறம் இருக்கு உனக்கு. தம்பி தம்பி சாடில அம்மா கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. எங்க போனீங்கன்னு அம்மா கேட்டுச்சா. நான் அப்படியே பயந்து போயிட்டேன். அதான் அம்மா பார்த்துட்டு போலன்னு மரத்துல ஏறணும் சொல்லிட்டோம்ல சாடில. இல்லை என்கிட்ட பாசல தம்பி. நான் வேணும்னு உன்னை மாட்டி கொடுக்கல வலிக்குதால. ஆமா அடி வாங்கினா படம் வலிக்காம இனிக்க வச்சையும் காக்குறாரு கால்வி. அடியில தம்பி என்னால தானே உனக்கு அடி விழுந்துச்சு. என்னை மன்னிச்சிடல தெரியாம சொல்லிட்டேன். என்னோட தம்பி நீ சிரிக்கிற. அதுக்கு அழுதுகிட்டே வாடுக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நீ எப்பவுமே உண்மையை தானே சொல்லுவ. உனக்கு மறைக்க தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். நீ எப்படி அம்மா கிட்ட போட்டு குத்துருவனோ எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்லா புளியம்பழுத்த ருசியா தின்னமா அது மட்டும்தான் என் மண்டையில இருக்குது. ஒரு ஒண்ணுமே இல்ல. அம்மா அடிக்கும் போது வலிச்சிச்சு. அப்புறம் ஒண்ணும் வலிக்கல. நீ போ. என்னடா தம்பி அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு அதை ஈஸியா எடுத்துக்கிற. வலிக்கலையா? ஐயோ அண்ணே ஒரு அடி அது பொலான்னு வச்சிச்சு. அந்த நேரம் சுருன்னு வலிச்சிச்சு. அதுக்காக உட்காந்து முக்குல உட்காந்து அழுதுட்டே இருக்க சொல்றியா? இல்லை அது அசிங்கமா தெரியலையா? அம்மா ஆச்சு உடனே ஐயோ அம்மா என்ன ஆச்சுட்டே அப்படின்னு உனக்கு தோணவே இல்லையா? ஐயோ அண்ணே உன்னை என்ன சொல்றேன்னே தெரியல. அடிக்க வேண்டியது அம்மாவுடைய கடமை. அதனால அம்மா என்னைய அடிச்சிச்சு. அடி வாங்குறது என்னோட கடமை. அதனால நான் அடி வாங்கினேன். இதெல்லாம் பரிசுப்படுத்திட்டே இருந்தா என்ன செய்வது? ஒன்னும் செய்ய முடியாது. வா நம்ம ரூமுக்கு போவோம். அடப்பாவி என்ன அடப்பாவி? அதுக்காக உட்காந்து அழுது முக்க சிந்த சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் அடிச்சு அடி அப்பயே சரியாயிட்டு சத்துன்னு அடிச்சிச்சு. அந்த நேரம் சத்துன்னு வலிச்சிச்சு. அதுக்காக உட்காந்து அழுதுட்டே இருக்க முடியுமா? ஆமா போய் வேலையா பார்ப்போம். வா வா. அடப்பாவி கொஞ்சம் கூட அவனுக்கு பயமே இல்லை. வலிக்கவே இல்லையா? என்னடா அருண் தனியா நின்னு என்னமோ பேசிட்டு இருக்க? ஐயோ அப்பா உனக்கு விஷயம் தெரியாதுல. நானும் அவனும் கவிதா கூப்பிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோமா. கவிதா அப்படியே அவங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாலா. அங்க தம்பி புளியம் மரத்துல ஏறி புளியம்பழம் பறிச்சு எங்க எல்லாருக்கும் கொடுத்தானா. அது அம்மா கேட்ட உடனே நான் வளரிட்டேன். அதுக்காக அம்மா தம்பிய அடிச்சிட்டு தருமா. என்னடா சொல்ற? உங்க அம்மா தம்பியை அடிச்சிட்டாளா? நீங்க ஏன்டா மரத்துல போய் ஏறுறீங்க? மரத்துல ஏறி கீழே கீழே விழுந்தீங்கன்னா என்ன ஆகுறது? ஐயோ போப்பா. நாங்க ஆடுனது தப்புதான். ஆனா தம்பி அம்மா அடிச்ச உடனே ஒண்ணுமே சொல்லலையா. என்கிட்ட பேச மாட்டானோ அப்படின்னு சொல்லி நான் பயந்து போய் தம்பி கிட்ட காட்டா. அடிக்கிறது அம்மா கடமை. அதுக்காக அழுதுகிட்டே இருக்க முடியுமா? அடிக்கிறது அம்மா கடமை அப்படி என்னமோ சொன்னானே. எனக்கு ஒண்ணுமே நாத்துல இல்ல. அடி வாங்குறது என் கடமை அப்படின்னு என்னத்தையோ சொல்லிட்டு போடாம்பா. கொஞ்சம் கூட அளவே இல்லை தெரியுமா? பரவாயில்லையே, என் மவன் ரொம்ப தெளிவா இருக்கானே. போப்பா நான் வேற. தம்பி இப்படி சேட்டை பண்ணிட்டு பயமே இல்லாம இருக்கணும்னா திரும்ப ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தா நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க. இந்த வயசுல அவன் அப்படிதாண்டா இருப்பான். துரு துருன்னு இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும். போக போக எல்லாம் சரியாயிரும். நீ பெரிய பையன், நீ சமத்தா புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற. அவன் சின்ன பையன் தானே. ஆனாலும் மரத்துல ஏறுறது தப்பு தான். அப்பா அவங்கிட்ட பேசுறேன், சரியா? சரிப்பா நீ அவங்கிட்ட பேசுப்பா. அவன் பாவம்பா. என்னாலதான் அடி வாங்கிட்டான். அதான் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய், நீ அவன் அடி வாங்கினதே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவன் இப்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அவன் அதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டான். அம்மா தானே அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவான். வேணும்னா நீ ரூம்ல போய் பாரு, எல்லாம் சரியாயிரும். கவலைப்படாத, நான் அம்மாட்ட போய் சத்தம் போடுறேன், சரியா? வேண்டாம்ப்பா. அம்மாவை யாசாதப்பா. நாங்க பண்ணது தப்பு தான். அதனால
சரிடா நீ போ. தேங்க்ஸ்ப்பா. சரிப்பா போ. அனிதா அனிதா ஐசு. ச்சே, ச்சே, என்ன வெயிலு வெயிலு. வெளிய போயிட்டு மனுஷன் வாட முடியுதா? அப்படியே வேத்து ஊத்திருது. குளிச்சப்படதான் நல்லா ஜாலியா இருக்கு. அடப்பாவமே, எங்க போச்சு? இது மேல தானே ஒரு டப்பால வச்சிருந்தேன். இந்த அம்மா ரூம கிளீன் பண்றேன்னு எங்கேயாவது எடுத்து போட்டிருப்பா. ஹாய் மை டியர் ஓனாண்டி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு பக்கத்துல தானே அண்ணன் ஒரு டப்பால தேன் மிட்டாய் போட்டு வச்சிருந்தேன். ஐசம்மா வந்து எடுத்தாளா இல்ல அனிதா அம்மா எடுத்தாளா? சொல்லுங்க பாப்போம். இல்ல தம்பி, என்னடா அப்படி பண்ற? ஏம்ல இல்ல நீ மரத்துல ஆடுனதுக்கு அம்மா அடிச்சு திரும்பவும் இதுல ஆடி குடங்கு மாதிரி உட்கார்ந்துருக்க. ஐயோ அண்ணே, நானே என் தேன் மிட்டாய் டப்பாவை காணும்னு தாடிட்டு ஓடுங்க. இங்க தான் வச்சேன் தெரியுமா? ஒன்னே அம்மா தூக்கிட்டு ஓடி இருக்கணும், இல்ல இந்த ஓனாண்டி பைய தான் தின்றுக்கணும்.